உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கிளாஸ் எடுக்கணும்னா மீனராசி குருவோடைய வீடு. ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர்கள், ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவர்கள், ரொம்ப அனுபவசாலிகள், சிறு வயதிலே பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க. விடுத்தவொடனே அடடா எல்லாமே மேட்ச், அந்த கதையே வேணாம், அதை சொல்லி கொடுத்துல சொன்னவங்க. நீங்க எல்லாமே என்னன்னா திமுரு ஜாஸ்தி. நான் பிறந்த டைம்ல சனி போய் அமைஞ்ச இடம் தப்பான இடத்துல அமைஞ்சிருச்சு, வக்ரம் ஆயிடுச்சு, திதி சுனித்துல மாட்டிக்கிச்சு. இப்ப என்ன செய்வது? அதுதான் சொல்றேன். தண்ணி ஊத்துவதை நிப்பாட்டி விட்டு ஓட்டையை அடைக்கிற வழியை மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னா, நீ ஊத்தவே இல்லைன்னா பரவாயில்ல, ஆல்ரெடி ஊத்தி வச்சதே இந்த லைஃப் எல்லாம் நான் கொண்டு போய் கரையை சேர்த்து விட்டு. இந்த பாதம் தெரியணும். ராசியை தெரிஞ்சு வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது, நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கும் உள்ள போய் பாதத்தை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. தன்வினை தன்னை சுடும். இது மீனராசிக்கு பொருந்தும். மீனராசி என்ன பண்ணும் தெரியுமா? தான் தலையில தானே மண் அள்ளி போட்டுக்கும். நீங்க நான் நல்லதுதான் பண்ணேன், நான் உதவி தான் செஞ்சேன், நான் ஹெல்ப் பண்ணேன், இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. உங்களை விட நான் இப்பயும் சொல்றேன், ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கிளாஸ் எடுக்கணும்னா மீனராசி குருவோடைய வீடு. ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர்கள், ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவர்கள், ரொம்ப அனுபவசாலிகள், சிறு வயதிலே பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க. விடுத்தவொடனே அடடா எல்லாமே மேட்ச், அந்த கதையே வேணாம், அதை சொல்லி கொடுத்துல சொன்னவங்க. நீங்க எல்லாமே என்னன்னா திமுரு ஜாஸ்தி. இது போய் மீனராசிக்கு திமுரு ஜாஸ்தி சொன்னீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டான், யாருமே ஒத்துக்க மாட்டான். ஜோதிடரே சொல்லுவான் இவர் தப்பா கிளாஸ்ல கிடையாது. இது என்னன்னா நல்லா கேட்டுக்கணும். திருக்குறள்ல சொல்றார், அறிவில்லாத மனிதனுக்கு அருள் இல்லைன்னு சொல்றார். கண்ணதாசன் சொல்றார், அறிவில்லாத மனிதருக்கு அருள் இல்லைன்னு சொல்றார். நான் மீனராசி என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்தில் தவறு என்று தெரிஞ்ச செஞ்சிருவான். செஞ்ச பிறகு அதை நினைத்து வருத்தப்படுவான். இது எந்த இடத்துல நீங்க பண்றீங்க, எங்க மிஸ்டேக் நடக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மிஸ்டேக்கை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லை, ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒழுகுது பானை, ஊத்திக்கிட்டே இருக்கிறீங்க, ஒழுகிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஊத்துவதை நிப்பாட்டி விட்டு ஓட்டையை அடைச்சி வச்சுட்டீங்க, நீங்க ஜெயிச்சிடலாம். அதுக்குதான் அவர் சொல்லிடுறேன். நம்ம என்ன பண்றோம்னா, 1 லிட்டர் தண்ணி கீழே ஒழுகுச்சுன்னா இன்னும் 2 லிட்டர் தண்ணி ஊத்தி என்ன பண்ணலாம், எஃபெக்ட் போடலாம், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், இன்னும் ஓடலாம், இன்னும் பெரிய ஆளாகலாம், இன்னும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட அது ஒழுகுது, ஒழுவிக்கொண்டே இருக்கும். நீ எவ்வளவு ஊத்தினாலும் ஒழுகும். நானே சொல்றேன், ஊத்துறத நிப்பாட்டுன்றேன், ஓட்டையை அடைச்சிருன்றேன், வேலையை முடிஞ்சு போச்சு. மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் மட்டும்தான் நீங்கள் வல்லவரே தவிர உங்களுடைய சுய வாழ்க்கையை நீங்கள் எந்த ஒரு முடிவையும் தானாக எடுத்து ஜெயிக்க முடியாது. மீனராசிக்கு விதிக்கப்பட்ட சாபம். எல்லா மீனராசிக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை கிடையாது. ஏன் மாறுபடுகிறது அப்படின்றத அந்த மீனராசி உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரம் 1 பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4, மொத்தம் 9 நட்சத்திர பாதம். ஒருத்தர் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா நீங்க புதன் எப்படி இருக்காருன்னு செக் பண்ணணும். உத்திரட்டாதியில பிறந்திருக்காங்கன்னா சனி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். பூரட்டாதியில பிறந்திருந்தா குரு எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். இதை செக் பண்ணாம நீங்கள் வெறும் ராசி பலனை மட்டுமே வைத்து பலனை பார்ப்பது, பலனை தெரிந்து கொள்வது வேலைக்காகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்க, உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருக்கும்,
ஒருவேளை சனி கெட்டு போயிருந்தால் உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. சரி, பிறந்துட்டேன், சனியும் நல்லா இல்லை. நான் பிறந்த டைம்ல சனி போய் அமைஞ்ச இடம் தப்பான இடத்துல அமைஞ்சிருச்சு, வக்ரம் ஆயிடுச்சு, திதி சுனித்துல மாட்டிக்கிச்சு. இப்ப என்ன செய்வது? அதுதான் சொல்றேன். தண்ணி ஊத்துவதை நிப்பாட்டி விட்டு ஓட்டையை அடைக்கிற வழியை மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னா, நீ ஊத்தவே இல்லைன்னா பரவாயில்ல, ஆல்ரெடி ஊத்தி வச்சதே இந்த லைஃப் ஃபுல்லா நான் கொண்டு போய் கரையை சேர்த்து விட்டு, நாம் அதை செய்வதில்லை. நீங்க இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். யார் இங்க உத்திரட்டாதி நட்சத்திரம்? பூரட்டாதி யாருன்னா இருக்கீங்களா? 1 2 3 4 5 பூரட்டாதி கன்ஃபார்ம். பூரட்டாதி தானே? அது ஏன்னா சாஃப்ட்வேர்ல கரெக்டா பிடிச்சி செக் பண்ணணும். கொஞ்சம் மாறிச்சுன்னா கும்பத்துக்கு போகும், இல்லைன்னா உத்திரட்டாதிக்கு வரும். ஒன்று உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வரும், இல்லைன்னா கொஞ்சம் பின்னாடி போச்சுன்னா கும்பராசிக்கு போயிடும். அதை மட்டும் செக் பண்ணணும். பூரட்டாதி 5 பேர் இருக்கீங்க. பூரட்டாதியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்ப பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் குரு முதல்ல நல்லா இருக்காரா? முதல்ல நீங்க எந்த ராசியில பிறகுறீங்கன்றது ஒண்ணு. நீங்க பிறந்தது மீனம். மீனத்துள்ள 9 பேர் இருக்காங்க. நீங்க உத்திரட்டாதினா உத்திரட்டாதிக்கு உள்ள போகணும். உத்திரட்டாதி 1ஆம் பாதம் யாரு, 2ஆம் பாதம் யாரு, அப்படி பார்க்கணும். நீங்க உத்திரட்டாதின்னு பாத்தீங்கன்னா பலன் வராது. ஜென்ரலான விஷயத்த மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பாதம் தெரியணும். ராசியை தெரிஞ்சு வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது, நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கும் உள்ள போய் பாதத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பாதம், நீங்க என்ன பாதம் தெரியாது தானே? எழுதுனீங்கல்ல, அதுதான் எழுத வேணான்ற. இப்ப இதை கத்துக்கினீங்கன்னா எங்க போனாலும் மைண்ட்ல நின்றுடும். முக்கியமான விஷயத்த சொல்லித்தர முதல்ல மைண்ட்ல ஏத்திடுங்க. நீங்க என்ன நட்சத்திர பாதம் கூட தெரியாம, நான் மீனராசி, மீனராசி என்ன நட்சத்திரம், நட்சத்திர பாதம் தெரியணும். என்ன நட்சத்திர பாதம் தெரிஞ்சாதான் உங்க வாழ்க்கைக்கு எந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா மேட்ச் பண்ண முடியும். இல்லை இந்த நட்சத்திர பாதம்லாம் தெரியாதுன்னா ஜென்ரலான ஒரு வாழ்க்கை தான் நாங்க வாழ முடியும். ஜென்ரலான ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும். இதுல ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம். இது ரெண்டுமே ரிஸ்க். ரேவதி 3 சீக்கிரட்டான ஆளு. ரகசியத்தை காப்பதிலும் ரகசியத்தை தெரிந்து கொள்வதிலும், ஒரு விஷயத்த மனசுல வச்சிருந்தா கூட டக்கு என்ன பண்ணாது, வெளியே விடாது. இவர் ரேவதி 3 தானே, வெளியே விடாது. ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதமா இருந்தா வீட்டுல ஒரு விதோ இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டுல ஒரு விதோ, வாழ வேண்டிய பெண் ஒருவர், அப்பா கூட பிறந்த தங்கச்சி. எங்க அத்தைக்கு சிறு வயதுலயே என்ன பண்ணிட்டாங்க, எங்க அத்தையோட வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. எங்க அப்பா கூட பிறந்த தம்பி, சித்தப்பா சிறு வயதுல சித்தி விட்டு இறந்துட்டார். இந்த மாதிரி வாழ வேண்டிய வயதில் ஒரு பெண் தன் கணவனை இழந்தால்தான் அது ரேவதி 3. யார் இருக்கா? சித்தப்பா இறந்துட்டார்ல, அப்ப நீங்க ரேவதி 3 கன்ஃபார்ம். நீங்க ரேவதி 3. அப்பா அப்படி தங்கச்சி இறந்துட்டாங்கல்ல, ரேவதி 3. இப்படி கணக்கு இருக்குமா? அதான் கணக்கு. இதுதான் ரேவதி 3ன்னா திருமண வாழ்க்கை சிறக்காது. இல்லை திருமண வாழ்க்கை சிறந்தால் அந்த வீட்டில் வேற ஏதோ ஒரு பெண் தன் வாழ்க்கையை இழக்க வேண்டிய சூழ்நிலை நேரிடும். இது மிஸ் ஆகாது யாருக்குமே. இப்ப சார் நான் ரேவதி 4 சார், எனக்கு இந்த மாதிரி எங்க அப்பாவுடைய அந்த கணக்கு வேற, உங்க அப்பாவுடைய தங்கச்சி இருந்தா அந்த கணக்கு வேற. நான் சொல்றது ரேவதி 3க்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நட்சத்திர பாதம் மாறும்போது எவ்வளவு பலன் மாறும்னு எனக்கு தெரியும். என்ன தசை நடக்குது, நீங்க என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திரம், ஒரு நட்சத்திர பாதத்துக்கும் என்னென்ன மாதிரி மாறும், எப்படிலாம் பலன் மாறும் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்ப இதோட நம்ம ஏகப்பட்ட விஷயத்த பார்ப்போம். ஒரு நட்சத்திர பாதத்துக்கு இவ்வளவு விஷயம் பொருந்தும். உத்திரட்டாதி 4 யாரு? உத்திரட்டாதி 4 1 2 3 4 பேர். 4 பேர் இருக்கீங்களா? அவ்வளவுதான். உத்திரட்டாதி 4.
ஒரு நட்சத்திர பாதம் ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில. நீங்க என்ன ராசின்றத மறந்துருங்க. நீங்க என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம்